கவிஞர் வசந்தகுமாரன் சொன்னார், சரிந்து கிடந்த எண்ணெய் நேராக்கியது என்று சொல்கிறார். தன்னை நேராக ஒரு சிந்தனையை செலுத்தக்கூடிய ஒரு ஆளுமையாக மாறி நிற்பதற்கான அடிப்படை புத்தக வாசிப்பு என்று கவிஞர் வசந்தகுமாரன் சொல்கிறார். ஈரோடு தமிழன்பு சொல்வார், உங்கள் சொற்கள் மணக்க வேண்டுமா, வாசியுங்கள். ஆயிரக்கணக்கான ஸ்டால்கள் இந்த 49 புத்தக கண்காட்சியில் அமைக்கப்படுவதாக செய்திகள். நிறைய புத்தகங்கள், குழந்தைகளுக்கான புத்தகங்கள்ல இருந்து, அல்லது வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கான புத்தகங்கள்ல இருந்து, அல்லது சென்னையை அறிந்து கொள்வதற்கான புத்தகங்கள்ல இருந்து, அரசியல், தத்துவம், பொருளாதாரம், நாவல், சிறுகதை, பிக்ஷன், நான் பிக்ஷன், உலக வரலாறு, இந்திய வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு என்று எல்லா விதமான உங்களுடைய வாசிப்பு தேவைகளுக்கான ஒரு பரந்த கடலாக இந்த 49 புத்தக கண்காட்சியுடைய திடல் அரங்கு என்பது நிறைந்து வழிகிறது. ஆகவே சென்னையினுடைய இந்த பொதுமக்கள் அனைவரும் 49 புத்தக கண்காட்சிக்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட விருப்பப்பட்ட புத்தகத்தை வாங்கி மனிதர்கள் வானுடர்களாக மாறக்கூடிய அந்த செய்தியை முன்னெடுங்கள். அதுக்கு தேவை புத்தக வாசிப்பு. அனைவரும் சந்திப்போம், வருக. 49வது சென்னை புத்தக காட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. புத்தகங்கள் பேசட்டும், அறிவு பரவட்டும்.